எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ நான் உங்களுக்கு 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.7ல் ஃபஸ்ட்டு சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ இதில் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னாலே 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் dy பை dx. இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்லாம் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா எழுதுகிறேன். இது எக்ஸ் பவர் n ஃபார்முலா, n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ எக்ஸ்ன்னு இருந்தால் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இது கான்ஸ்டன்ட் எப்போயுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ப்ளஸில் இருந்ததுன்னா ப்ளஸில் மைனஸில் இருந்தால் 0 ஆகிடும். இப்போ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dy பை dx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் என்ன, n எக்ஸ் பவர் n மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர்னால 2x பவர் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 3 வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்து அப்படியே தான் போட்டுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 2x பவர் 2 மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இது dy பை dx. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுதான் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 2 இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ 2 1s are 2. ஸோ d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இதோட ஆன்சர் வந்து 2. இதுதான் ஆன்சர். So second sum, find the second order derivative x power 20, y equal to x power 20. So இதுலேயும் வந்து இந்த x power n ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். d by dx of x power n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x power n minus 1. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது dy by dx ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இது n x power n minus 1. n இதில் வந்து 20 இருக்கிறனால 20 x power 20 minus 1. 20 minus 1 19, x power 19. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இது dy by dx. செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 அப்படியே இருக்குது. கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்லேருந்து அப்படியே போட்டுக்கணும். எக்ஸ் பவர் 19 இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணணும். 19 n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மாதிரி 19 எக்ஸ் பவர் 19 மைனஸ் 1. 19 மைனஸ் 1 18. ஸோ 20 இன்ட்டு 19 வந்து 380 எக்ஸ் பவர் 18. இதுதான் டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஆன்சர். Next, third sum. Find the second order derivative of the function y equal to x cos x. ஸோ இதில் ரெண்டு டேர்ம் இருக்கிறனால யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். d by dx of எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அதே மாதிரி சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த ஃபார்முலா எழுதுகிற d by dx of சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இதில் யூவி மெத்தடில் பண்ண யூவிக்கு என்ன ஃபார்முலா, uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் dy by dx ஈக்குவல் டு யூனா அப்படியே எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ்னா cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் v. cos எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். u டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் வந்து மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட் டைம், அதுதான் dy பை dx. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். இதுலேயும் யூவி மெத்தட் ரெண்டு டேர்ம் இருக்கிறனால இதுக்கு என்ன ஃபார்முலா, uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ்னா சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் வினா சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ டேஷ்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அதில் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இது ஒரு மைனஸ் சைன் எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2 சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் minus 2 sin x.
மைனஸ் வெளியே எடுத்துடணும். உள்ளே வந்து எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 சைன் எக்ஸ். ஸோ இதுதான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர். Fourth sum. Find the second order derivative of log x. Y equal to log x. இப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணது ஃபார்முலா எழுதுகிறேன். d by dx of log x. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. 1 by xக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. 1 by xக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் ஃபார்முலா ஒர்க்குன்னே செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dy by dx ஈக்குவல் டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இதுதான் ஆன்சர். Next, fifth sum. Find the second order derivative of x cube log x. Y equal to x cube log x. ஸோ இதில் 2 டேர்ம் இருக்கிறனால யூவி மெத்தடில் தான் பண்ணணும். எக்ஸ் கியூபுக்கு அந்த x பவர் n ஃபார்முலா. d by dx of x power nக்கு வந்து n x power n minus 1 log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. d by dx of log x. ஸோ இதில் 2 டேர்ம் இருக்கிறனால யூவி மெத்தட். யூவிக்கு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் இதுதான் ஃபார்முலா. dy by dx ஈக்குவல் டு யூனா எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுருக்கோம். வி டேஷ்னா log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x ப்ளஸ் வினா log x அப்படியே வச்சுக்கணும். u dash x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x பவர் n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n x பவர் n மைனஸ் 1 மாதிரி இதில் x கியூப் இருக்கிறனால 3x பவர் 3 மைனஸ் 1. ஸோ இதில் x கேன்சல் ஆகிடு, x ஸ்கொயர் இருக்குது. இப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் log x இன்ட்டு 3 இங்கே இருக்கிறனால இங்கே 3 ஃப்ரண்டில் போட்டுக்கலாம். x பவர் 3 மணி x ஸ்கொயர். இப்போ இதை தான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் பண்ண போகிறோம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ எக்ஸ் பவர் என்னால என் எக்ஸ் பவர், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால 2x பவர் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 3ன்றது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதில் 2 டேர்ம் இருந்தால் யூவி மெத்தட். யூவிக்கு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் இதுதான் ஃபார்முலா. யூன்றது லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x பவர் 2 மைனஸ் 1 இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ப்ளஸ் வினா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. இதில் ஒரு x கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2x 2 மைனஸ் 1 வந்து வெறும் x தான். ப்ளஸ் இது 3 2 சார் 6 x இருக்குது, இங்கே log x இருக்குது. ப்ளஸ் இது இங்கே 3 வெளியில் இருக்கிறனால ப்ளஸ் 3x. ஸோ 3x ப்ளஸ் 2x வந்து 5x. இது ப்ளஸ் 6x log x. ஸோ இதில் x ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோன்னா 5 ப்ளஸ் 6 log x. ஸோ இதுதான் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.